ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் பிரதீப் ரேணுஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு கேம் தான் ப்ளே பண்ண போறோம். இந்த கேம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, இன்னைக்கான கேம் என்ன அப்படின்னா தமிழ் சாங்ஸோட நடுவில் உள்ள 2 லைன்ஸ் வச்சு அந்த சாங் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதான் இன்னைக்கான கேம். நான் 10 பாட்டோட லிரிக்ஸும் ரேணுகா 10 பாட்டோட லிரிக்ஸும் நோட்ல எழுதி வச்சிருக்கோம். யாரு ஒரு சாங் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். யார் அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த கேமோட வின்னர். யார் கம்மியான பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த கேம்ல தோத்து போவாங்க. அந்த தோத்தவங்களுக்கு ஒரு கொட்டு விழுகும். அதான் அந்த கேமோட பனிஷ்மெண்ட். ஓகேங்களா? இந்த கேம்ல 2 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து அந்த லிரிக்ஸை நம்ம சொல்லும் போது அந்த பாட்டோட ராகத்துல சொல்லாம மனப்பாட பாட்டு வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும். செகண்ட் ரூல் வந்து நம்ம கொஸ்டின் கேட்ட 30 செகண்ட்ஸ்குள்ள ஆன்சர் சொல்லணும். இதான் அந்த கேமோட ரூல்ஸ். வாங்க கேம்குள்ள போயிடலாம். ஓகே மக்களே, நான் தான் இப்போ ஃபர்ஸ்ட் கேட்க போறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே, ரெடியா? ரெடி. ஃபர்ஸ்ட், காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சேரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இன்னும் தென்றலை. 1 2 3 4 5 6 வானம் பறந்து பார்க்க ஏங்கும். ஓகே, கரெக்ட். ஃபர்ஸ்ட் லிரிக்ஸோட சாங் வந்து வானம் பறந்து பார்க்க ஏங்கும். மூவி நேம் பவர் பாண்டி. ஓகே, நெக்ஸ்ட் நீ தான். ஆகாயம் இடம் மாறி போனால் போகட்டும், ஆனால் நீ மனம் மாறி போகக்கூடாதே. இது என்ன சாங்? 1 2 3 4 5 6 7 8 9 A few inches later 15 16 17 சத்தியமா தெரியல. தெரியலையா? நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே. அயன் படம். ஏனென்று கேட்காமல் தடுத்தாலும் நிற்காமல் இவன் போகும் வழியெங்கும் மனம் போகுதே. 1 2 3 4 5 6 7 8 9. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. 10 11 12 13 14 19 20. பூக்கள் பூக்கும் தருணம். கரெக்டா? கரெக்ட். ரெண்டாவது லிரிக்ஸோட சாங் வந்து பூக்கள் பூக்கும் தருணம். மூவி நேம் மதராசப்பட்டினம். ஓகே, ரெண்டாவதுமே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா. இன்னொரு பாயிண்ட். மக்களே, நான் ஈஸியானதை எழுதி வச்சிருக்கேன், ஆனா அவ ரொம்பவே கஷ்டமானதை எழுதி வச்சிருக்கா. அப்பெல்லாம் இல்ல மக்களே, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் நான் எழுதி. சரி, செகண்ட். ஒரு கண்ணில் நீர் கசிய, உதட்டு வலி உசிர் கசிய, உன்னால சில முறை. ஒரு கண்ணில் நீர் கசிய. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன சாங் அது? இது 1 2 3 4 5 6 7 8 9 10. குறுக்கு சிறுத்தவளே. கரெக்ட். குறுக்கு சிறுத்தவளே. ஆனா எனக்கு மூவி நேம் தெரியாது. மூவி நேம் முதல்வன். ஓகே, நான் கரெக்டாக கண்டுபிடிச்சேன். எனக்கு ஒரு பாயிண்ட். ஓகே, தேர்டு. புவி போகும் போக்கே கை கோர்த்து நானும் நடப்பேன். புவி போகும் போக்கே கை கோர்த்து நானும் நடப்பேன். 1 2 3 4 5 6 7. இன்னொன்று சொல்லிட்டேன். 30 செகண்ட் என்றதுக்குள்ள சப்போஸ் உனக்கு கெஸ் பண்ணவே முடியலன்னா தெரியலன்னு சொல்லிடணும். ஓகேவா? 8 9 14 தெரியல 15. ஓகே, அது என்ன சாங் அப்படின்னா 96ல லைஃப் ஆஃப் ராம். கரை வந்த பிறகு பிடிக்குது உலகை, அந்த பாட்டு லைஃப் ஆஃப் ராம் பாட்டு. சரி, எனக்கு பாயிண்ட் இல்ல. நெக்ஸ்ட் நீ தான். அதிகாலை வந்தால் அழகாய் என் வானில், நீ அணையாத சூரியன் ஆகிறாய். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. 1 2 3 4 5 10. தெரியல. தெரியலையா? அதிகாலை வந்தால் அழகாயின் வானில். ஓமை கடவுளே கதை போமா. சூப்பர் பாட்டு. கதை போமா. ஓகே, இப்போ நமக்கு பாயிண்ட் இல்லை. ஆனால் அது பொய் தான் என நீயும் அறிவாய் என்கிறேன். 1 2 3 4 5 2000 years later 15 16. ஓகே, அது என்ன சாங் அப்படின்னா தள்ளி போகாதே, அந்த பாட்டு. மூவி நேம் அச்சம் என்பது மடமையடா.
ஓகே நெக்ஸ்ட். நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. நான் எழுதியிருக்க அதே பாட்டு தான். மதராசப்பட்டினத்துல இருந்து நான் வேற லிரிக் எழுதியிருக்கேன், இவங்க வேற லிரிக் எழுதியிருக்காங்க. மதராசப்பட்டினத்துல இருந்து பூக்கள் பூக்கும் தருணம். அதே நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட். திட்டம் இல்ல திசையும் இல்லையே, உன் வாலிபம் பறந்திட தடையும் எங்கிருக்கு. ஒன்ஸ் மோர். திட்டம் இல்ல திசையும் இல்லையே, உன் வாலிபம் பறந்திட தடையும் எங்கிருக்கு. 1 2 3 4 5 One eternity later. 20 21 தெரியல. 21. ஓகே. 5th லிரிக்ஸோட சாங் வந்து பூப்பறிக்க நீயும் போகாதே. அதோட மூவி நேம் உனக்கும் எனக்கும், அதாவது சம்திங் சம்திங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நீ. ஓகே. நானும் துர்சாதனா இல்ல துரியோதனா, துயில் உரியட்டுமா உன்னையே. டைமே போட தேவையில்ல, சத்தியமா எனக்கு தெரியல. வாடா வாடா பையா என் வாசல் வந்து போய் அந்த பாட்டுல நானும் துர்சாதனா இல்ல துரியோதனா, துயில் உரியட்டுமா. அந்த மூவி நேம் சொல்லிடு. மூவி நேம் வந்து கச்சேரி ஆரம்பம். சரி ஓகே. அடுத்து வந்து 6வது. இப்போ நீ போகும்போது செத்து பொழைச்சேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இது என்ன? அவ்வளவுதான். இதே ஒரு 2 லைன். குறைஞ்சது ஒரு 2 லைனாவது எழுதணும். இப்போ ஒரு லைன்ல தான் எழுதின மாதிரி இருக்கு இந்த இப்போ நீ போகும்போது செத்து பொழைச்சேன். 1 2 3 மக்களே இது வந்து போங்கு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. 5. ஒரு லைன் எழுதி வச்சுட்டு கண்டுபிடிங்க. இது வந்து போங்க. ஆமா, போங்காட்டம். ஒரு லைன் எழுதி வச்சுட்டு இதுக்கான யாருமே தெரியாது. ஒரு லைன் நான் என்ன சொன்னேன், ஒரு 2 லைனா குறைஞ்சது எழுதி வைக்கணும் தான் சொன்னேன். இதான் 2 லைன் போட்டிருந்தாங்க அதுல. 2 லைன் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. நான் எழுதிருக்கிறேன் 2 லைன். இப்போ நீ போகும்போது செத்து பொழைச்சேன். தெரியலையா? ஆஹா. இது வந்து இது வந்து பாட்டே கிடையாது. பெஸ்ட். சரி ஓகே. ரேணுகாக்கு தெரியல. அதெல்லாம் முடியாது. இது வந்து என்ன சாங் அப்படின்னா, ஊம் கூடவே பிறக்கணும், அந்த பாட்டு நம்ம வீட்டு பிள்ளை. இப்போ நீ போகும்போது செத்து பொழைச்சேன், அந்த லிரிக். ஓகே நெக்ஸ்ட். மாமா நீங்க ரொம்ப இதா விளையாடுறீங்க, ஒரு 2 லைனாவது எழுதணும் மாமா. சரிடி விட்ரி. அடம் பிடிக்கிறிய நீ. ஓகே நெக்ஸ்ட். 6th. வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் உன் கண்ணில் நானும் ஒரு குழந்தை. 1 2 3 4 5. தெரியல. தெரியாது தெரியாது தெரியாது. நான் பார்த்த முதல் முகம் நீ. வலிமை படம், அஜித் படம் சாங். அவ்வளவுதான். ஓகே. 7வது. முட்டை கண்ணால என் மூச்செடுத்து போனவதான் தொட்ட பின்னால. 1 2 3 4 5 6. இது ஐயோ பாட்டு ஞாபகம் மாட்டேங்குது. 9 யாத்தே யாத்தே யாத்தே. ராங். இது வந்து ஒத்த சொல்லால சாங், ஆடுகளம் மூவி. ஓகேங்களா? நெக்ஸ்ட். சரி, தெரிஞ்சும் பாயிண்ட் போயிடுச்சு. சரி. 7th. எனக்கு இருக்காலில் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா. இருக்காலில் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா. 96 படம். நானே லைஃப் ஆஃப் ராம் சாங். எனக்கு ஒரு பாயிண்ட். இப்போ வந்து நம்ம தான் அதிகமான பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் லீடிங்ல இருக்கோம். நான் 3 பாயிண்ட், 2 பாயிண்ட். ஓகே. ஏமாத்துற ஆளை எல்லாம் என் கூட வர சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 9. ஏமாத்துற ஆளை எல்லாம் என் கூட வர சொல்லு. யார் மேல யாருக்கு சாமி போடாத கூழு. கொல்லாத பூமி சாங், அசுரன் மூவி. ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட். நீதான். நெற்றி மேல ஒற்ற முடி ஆடும்போது நெஞ்சுக்குள்ளே மின்னல் பூக்கும் பார்வை ஆழ தூக்கும். பையா படம். கரெக்டா? கரெக்ட். ஆனா ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னாங்க, மார்க் உண்டு. பையா படத்துல அந்த 2 பேருமே கார்ல போகும்போது வர்ற சாங் அது. இவ்வளவு சொல்லிட்டல. அதெல்லாம் முடியாது. அப்பனா எனக்கு அந்த இதுல ஒரு பாயிண்ட் போடணும்ல. ஆன்சர் கரெக்டா சொன்னாதான் ஒரு பாயிண்ட். ஓகே. தெரியல. துளி 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 மலையாய் வந்தாலே அந்த சாங் நான் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஏமாத்திட்டேன். நான் என்ன ஏமாத்துனீங்க? சரியா போச்சு. பதில் 9th.
மலைக்காற்று மான்குட்டி போலே சுயமின்றி வாழ்வேன் மண்மேலே. மலைக்காற்று. ஒன்ஸ் மோர். மலைக்காற்று மான்குட்டி போலே சுயமின்றி வாழ்வேன் மண்மேலே. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 1 2 3 4 5 6 17 18 19. ஓகே, நீ சிங்கம் தான் சாங்கு 10 தலை படத்துல இருந்து. மலைக்காற்று மான்குட்டி போலே சுயமின்றி வாழ்வான் மண்மேலே, தீயை நீ பகிர்ந்தாலும் 2ஆய் வாழும். அந்த பாட்டு. ஓகே, நெக்ஸ்ட் நீதான். மடியினில் சாய்ந்திட துடிக்குதே, மறுபுறம் நாணமும் தடுக்குதே. ஆனா நான் எவ்வளவு ஈஸியா கேக்குறேன் மக்களே. மடியிலே சாய்ந்திடும் துடிக்குதே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 தெரியல. 19. மடியினில் சாய்ந்திட துடிக்குதே, கண்கள் இரண்டாலும். சுப்பிரமணியபுரம். லாஸ்ட் ஒன். 10th. கடவுளும் பெண் இதயமும் இருக்குதா அட இல்லையா? கடவுளும் பெண். ஒன்ஸ் மோர். கடவுளும் பெண் இதயமும் இருக்குதா அட இல்லையா? ஐயோ, பாடலாம் தெரிஞ்சப்பட்டா அதுக்கு நான் எதுவுமே ஞாபகத்துக்கு தெரியல. ஓகே, கனவே கனவே சாங், டேவிட் மூவி. கடவுளும் பெண் இதயமும் இருக்குதா அட இல்லையா, அந்த பாட்டு. முடிஞ்சு தெரியல மக்களே எனக்கு. இப்ப லாஸ்ட் ஒன். அழுதால் உன் பார்வையும் அயர்ந்தால் உன் கால்களும் அதிகாலையில் கூடலில் சோகம் தீர்க்கும் போதுமா. 1 2 3 4. அழுதால் உன் பார்வையும் அயர்ந்தால் உன் கால்களும் அதிகாலையில் கூடலில் சோகம் தீர்க்கும் போதுமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா என்னடி 13 14 15 16 23. தெரியலை. அழுதாலும் பார்வையும் சூப்பர் பாட்டு. அயர்ந்தாலும் கால்களும் திரை தேடும் இரவிலே மயக்கம் என்ன. ஓகே மக்களே, நேம் அதான் முடிஞ்சு. நான் 10 வின்னர். 1 மார்க் எடுத்து வின்னர். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் 10 பாட்டு கேட்டு முடிச்சிட்டேன். ரேணுகாவும் 10 பாட்டு கேட்டு முடிச்சிட்டா. இப்ப யார் வின்னர் மக்களே, பாத்துக்கோங்க. நாங்க கேட்ட பாட்டுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, ரேணுகா 2 மார்க்கு, மொட்டு விழுவ போது எனக்கு. நான் 3 மார்க். பாத்துக்கோங்க, நான் தான் வின்னர், இந்த கேமோட வின்னர். ஓகே, நம்ம ஜெயிச்சிட்டோம் அந்த கேம்ல. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. இப்ப தோற்றவங்களுக்கு ஒரு மொட்டு. போதுமா மொட்டிடுவா? அப்புறம் நடிப்பு போடுற. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இப்படிதான் ஸ்கூல் படிக்கும்போது இப்படி ஒரு இதை வச்சுட்டு வலிக்குதா? ஆமா, இங்க நடிச்சிட்டீங்க. 12 seconds later. ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றத நம்புறோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதை விட ரொம்பவே முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பனா நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் இதை விட பெட்டரான வீடியோல மீட் பண்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப், ரேணு. பாய்.